மீனா வாசல்ல இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அவங்க அம்மா வராங்க. வந்த உடனே ஒரு பேக் குடுக்குறாங்க. அந்த பேக்ல எல்லா நகையும் இருக்கு. இந்தா அப்படின்னு சொல்றாங்க. அத பார்த்தோனே கோமதி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "எதுக்கும்மா நகை எடுத்துட்டு வந்து குடுக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "இங்க பாரு மீனா, இந்த நகைலாம் உனக்காக தான் நாங்க வாங்கி வீட்ல வச்சிருந்தோம். நீ வந்துட்ட. இப்ப இது எல்லாமே உன்னோட நகை தான். இந்தா எடுத்துக்கோ. இதுல 58 பவுன் நகை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "இது அப்பாக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "அதெல்லாம் தெரியும். இந்தா வச்சுக்கோ. சரி உள்ள வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. "இல்ல, இல்ல நான் வரல. நான் இன்னொரு நாள் நான் வரேன். எனக்கு டைம் ஆகுது. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நகைப்பைய குடுத்துட்டு அங்கேருந்து ஆட்டோல போறாங்க. மீனா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அந்த நகைய பார்த்துட்டு. அப்படியே பார்க்குறாங்க. உள்ள வராங்க. வந்த உடனே நகைய எல்லார்கிட்டயுமே காட்டுறாங்க. "பார்த்தீங்களா? அந்த நகைய பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இது எல்லாமே எங்க அம்மா எனக்காக பார்த்து, பார்த்து வாங்குனது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. "இங்க பாருங்கக்கா, 10, 12 வாட்டி காமிச்சுட்டீங்க இந்த நகைய. ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. 58 பவுன். "அப்பா! 58 பவுனா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "ஆமா, ஆமா. அம்மாக்கு என் மேல ரொம்ப பாசம் தான். நான் தான் ஓடி வந்துட்டேன்ல. அதனால தான் இந்த நகைய வந்து இவ்வளோ நாள் குடுக்கல. இப்ப தான் குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க வீட்டுக்காரர் வராரு. வந்த உடனே "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இதுவாங்க, இது 58 பவுன் நகை" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "58 பவுன் நகையா? நீ வாங்குனியா என்ன?" "ஆமா. இப்ப நான் தான் போய் இவ்வளோ நகை வாங்கிட்டு இருக்கேனா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "அம்மா வந்தாங்க. வந்து இந்த நகையெல்லாம் என்ன போட்டுக்க சொல்லி குடுத்துட்டு போனாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. ராஜோட வீட்ல கேட்குறாங்க, "யார் அது? யாரோ வந்துட்டு போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கேட்குறாங்க. "அதுவா? ஒண்ணும் இல்ல. மீனாவோட அம்மா தான் வந்திருக்காங்க. ஒரு 58 பவுன் நகை கொண்டு வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "58 பவுன் தான் இவ்வளோ நாளா சேர்த்து வச்சாங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்கலாம் பேசிக்கிறாங்க. "சரி பரவால்ல. ஒரு வழியா மனசு மாறி கொண்டு வந்து குடுத்துருக்காங்கல்ல. அதுவே சந்தோஷம்" அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா பழனி வராரு. "என்ன பழனி? ஓ! இத தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்கன்னு நான் நெனச்சேன். யார் வராங்க? யார் போறாங்க? இதெல்லாம் நோட் பண்றது தான் உங்களுக்கு வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு. "எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது. எம்மா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு தோணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாரு. "இருடா இரு. சரவணனோட கல்யாணம் முடியட்டும். உனக்கு கண்டிப்பா ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா உண்மையாவா? எனக்கெல்லாம் நகையே போட வேணாம்மா. பொண்ணு மட்டும் கிடைச்சா போதுமா?" அப்படின்னு பழனி சொல்றாரு. "டேய் ரொம்ப பேசிட்டு இருக்காதடா. கண்டிப்பா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. வீட்ல தங்கமயிலோட அம்மா, அப்பா, தங்கமயில் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டு இருக்காங்க. "நாம போய் புடவ எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருடி, பார்த்து பத்திரமா வீட்டுக்குள்ள இருந்துக்கோ. வீட்ட யார் வந்தாலும் திறக்காத" அப்படின்னு சொல்றாங்க உங்க தங்கச்சிகிட்ட. "ஆ சரிம்மா, நான் திறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அங்க போடி, போயிட்டு நல்லா நல்ல விலை உயர்ந்த புடவையா எடு. ஒண்ணும் தப்பு கிடையாது. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? உனக்கு புடிச்ச மாதிரி எடு. நல்ல விலையா பார்த்து எடு" அப்படின்னு சொல்றாங்க தங்கமயிலோட அம்மா. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, எல்லாரும் புடவ எடுக்க போலான்னு சொன்னா, ஆனா இன்னும் வரலையே. ரொம்ப நேரம் ஆகும். இன்னும் வரலையே" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல கோமதி, ராஜி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா பாண்டியன் வராரு. வந்த உடனே சொல்றாரு, "சரி எல்லாம் கிளம்பிட்டீங்களா? வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. சரவணன் வராரு. "என்ன ட்ரெஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா. "அதுவா? அண்ணிய பார்க்க போறாருல்ல, அதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி வாங்க போகலாம். ஆனா ஒண்ணு, பொண்ணுக்கு ஒரு ரூ. 25,000 புடவ எடுக்கலாம். பையனுக்கு அந்த வேட்டியெல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 5,000 எடுக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க நீங்க இப்பயே கணக்கு போடாதீங்க. அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்க போறாங்க. அங்க போன உடனே ஒரு ஒரு புடவைய பார்க்குறாங்க. பார்த்தா ரூ. 1,00,000 போட்டிருக்கு. ஐயோ! மொத்த பணமும் இதில போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குறாங்க.